أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மீண்டும் உங்களை இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக விறுவிறுப்பாக 8 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 8 சுற்றுக்களில் ஒவ்வொரு அணியினரும் மிக கடுமையாக பதில்களை சொல்லி முதல் பரிசை வெல்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 சுற்றுக்கள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் 8 சுற்றுக்கள் நிறைவடைந்த பிறகு ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள்? 300 மதிப்பெண் எடுத்து அர்-ரஹ்மான் அணியினர் 4வது இடத்தில் இருக்கிறார்கள். அத்தாரிக் அணியினர் 350 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். 400 மதிப்பெண் பெற்று அத்தக்வீர் அணியினர் 2வது இடத்தில் இருக்கிறார்கள். 510 மதிப்பெண்கள் பெற்று அஸ்ஸம்ஸ் அணியினர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 2 சுற்றுக்கள், ஒரு 200 மதிப்பெண்கள் பெறக்கூடிய சுற்று இருக்கிறது. இதை முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் முதல் இடத்தை பெறுவதற்கு அனைவருக்குமே வாய்ப்பு இருக்கிறது. போயிடலாம் அடுத்த சுற்றுக்கு. 9வது சுற்று, முதல் அணிக்கே முன்னுரிமை என்ற இந்த 9வது சுற்றின் முதல் கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளித்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் பாட்டியின் பெயர் என்ன? உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு கதாதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், முரைக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பதில பார்த்துட்டீங்களா? ரெடி? பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை அத்தக்வீர் அணியினர் பெறுகிறார். உங்களுக்கு 30 செகண்ட் பதில் சொல்லலாம். டி முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா. முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹாவா? டி தானே? பார்த்தலாமா? டி என்பது சரியான பதில். இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு? 50 மதிப்பெண் கிடைக்கிறது. இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது? புகாரியில் 380வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. முதல் அணிக்கே முன்னுரிமை என்ற இந்த சுற்றின் 2வது கேள்வி. 3 அணியினரும் தயாரா இருக்கணும். விட்டுட்டீங்கன்னா மதிப்பெண் போயிடும். கடைசி ரவுண்டு டஃப்பான ரவுண்ட் ஆயிரும். பார்த்தலாமா? 2வது கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முத்துமாலை எந்த போரில் தொலைந்து விட்டது? பனு முஸ்தலிக் போர், அகல் போர், உஹது போர், கைபர் போர். ரெடி? இந்த வாய்ப்பை அஸ்ஸம்ஸ் அணியினர் பெறுகிறார்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ, பனு முஸ்தலிக் போர். பனு முஸ்தலிக் போர் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். பார்த்தலாமா? சரியான பதிலா? எது மாற்றம் செய்யணுமா? இல்ல. ஏ என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள். ஏ சரியான பதிலா? ஏ என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 334வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கிறது. இந்த சுற்றின் 3வது கேள்வி, ஆசிரியர் போன்று தம் குழந்தைக்கு பாடம் போதித்த நபித்தோழர் யார்? சாத் பின் கௌலா ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். டைம் ஸ்டார்ட். இந்த வாய்ப்பை அர்-ரஹ்மான் அணியினர் பெறுகிறார்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. டைம் இருக்கு. முதலிடத்தை பெறக்கூடிய வாய்ப்புள்ள கேள்வி இது. விட்டுட்டீங்க அப்படின்னா தப்பா போனா மதிப்பெண்ணும் போயிடும். ஆப்ஷன் சி தான். சி தானா? கன்ஃபார்மா? பார்த்தரலாமா? உங்களுடைய பதில் சி, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்பது தவறான பதில். சாத் பின் அபி வக்காஸ் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2822வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. முதல் அணிக்கே முன்னுரிமை. இந்த சுற்றின் 4வது கேள்வி, ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்ட போர்கள் எத்தனை? 19 போர்கள், 12 போர்கள், 11 போர்கள், 17 போர்கள். டைம். 2வது முறை அத்தக்வீர் அணியினர் இந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். சொல்லலாம். 17 போர்கள். 17 போர்களா? கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்ட போர்கள் எத்தனை? 17 போர்கள். 17 போர் தானா? கன்ஃபார்மா? தெரியுமா? அத்தக்வீர் அணியினர் சரியான பதில சொல்லியிருக்காங்களா? பார்த்தரலாமா? சரியான பதில்.
இதன் மூலம் நீங்கள் 50 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3949வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு சுற்று தான் இருக்கு. இந்த சுற்று யார் முதலிடத்தை பெறப்போகிறார்கள், யார் அடுத்தடுத்த இடங்களை பெறப்போகிறார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய சுற்று. இது மார்க்கத்தை சொல் மதிப்பெண்கள். இந்த குடுவையில தலைப்புகள் இருக்கும். அந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டு யார் வேணாலும் பேசலாம், பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பேசலாம். 2 நிமிடம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். சரியா? இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்றுக்கு வந்து விட்டோம். மார்க்கம் சொல் மதிப்பெண்கள். 2 நிமிடம் மார்க்க உபதேசம் செய்து மதிப்பெண்ணை பெற்று யார் முதலிடத்தை பெறப்போகிறார்கள் என்பதை நிரூபிக்கப் போகிறார்கள். இந்த மார்க்கத்தை சொல் மதிப்பெண்கள் என்ற இந்த சுற்றின் முதல் வாய்ப்பு அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. என்ன தலைப்புல பேச போறீங்க? டைம் ஸ்டார்ட். மைக்ல சொல்லுங்க. ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச போகிற தலைப்பு பெற்றோரை பேணுதல். ரப்பிர்ஹருமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறுவனாக இருக்கும்போது என் தாய் தந்தை என்னை எப்படி அர்ப்பணித்தார்களோ அதை போல் அவர்களை பர்க்கத் செய்வாயாக என்று 17வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். லுக்மான் அலை அவர்கள் பிள்ளைகளுக்கு கூறினார்கள், பெற்றோரை சீ என்று கூறாதே என்று கூறி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மெம்பரில் ஏறும்போது 3 முறை மூக்கு மண்ணை கவட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். முதலாவது, என் பேரை சொல்லி யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். பெற்றோர்களுக்கு யார் உபதேசம் செய்யவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம், பெற்றோருக்கு நாம் எப்படி அடிப்படை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் நாம் பெற்றோர் ஏதாவது வேலை சொல்வதாக இருந்தால் என்னால் செய்ய சீப்போ என்னால் செய்ய முடியாது அந்த மாதிரி நம்ம திட்டுறோம். ஆனா இந்த காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கான். ரப்பிர்ஹருமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் சிறுவனாக இருக்கும்போது என் பெற்றோர் என்னை எப்படி அர்ப்பணித்தார்களோ அப்படியே நீ அவர்களுக்கு பர்க்கத் செய்வாயாக என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கின்றான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், உங்களுடைய நேரம் முடிந்துவிட்டது. பெற்றோர்கள் என்ற தலைப்புல உங்களுடைய மார்க்க சொற்பொழிவு 2 நிமிடத்தில் பேசியிருக்கிறீர்கள். பாப்பா எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்ட்டு. 2வது அத்தக்வீர் அணியினர், உங்களுக்கான நேரம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று அல்லாஹ் எனக்கு அருளியுள்ள தலைப்பு குர்ஆன் நபி வழியும் நமது நிலையும். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே 39வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது. இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது என்று சொல்லிவிட்டால் இந்த மார்க்கத்தில் சட்டம் இயற்றுகின்ற ஆற்றலோ, இந்த மார்க்கத்தில் தேவையான விஷயங்கள் எது, தேவையில்லாத விஷயங்கள் எது என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நிச்சயமாக கிடையாது. அவர்கள் கூட இறைவனிடமிருந்து வருகின்ற அந்த வகை செய்தியை எப்படி வந்ததோ அதை அப்படியே நமக்கு வாங்கி தருபவர்களாகத்தான் இருந்தார்கள். அதில் ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ ஏற்றவோ இறக்கவோ எந்த ஒரு அதிகாரம் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றுகின்ற ஆற்றல் யாருக்குத்தான் இருக்கின்றது? ஆனால் இதையெல்லாம் மறந்த மக்களாக இன்றைக்கு தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய திருமண முறையாக இருக்கட்டும், நம்முடைய அண்டை வீட்டாருடன் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கட்டும், அனைத்திலுமே மார்க்கம் சொல்லாத புதிய புதிய வழிமுறைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து கூறக்கூடியவர்களாக ஆலிம்களே செயல்படக்கூடியது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த இடத்தில்
எந்த ஒரு உரையை துவக்கும் போதும் ஒரு வார்த்தையை சொல்வார்களாம், இன்ன அஸ்தகல் ஹதீசு கிதாபுல்லா ஓ அரசனு ஹதி ஹதியு முகமது ரசூலுல்லா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல்கள். இதில் இல்லாத ஒன்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் மார்க்கத்தில் புதுமையை புகுத்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிக சிறப்பாக சகோதரர் அவர்கள் மார்க்க உபதேசம் செய்தார்கள். அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மீலாதும் மௌலீதும். இஸ்லாம் என்பது இறைவனால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாகும். முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதரும் சொல்லித்தராத எந்த ஒன்று வணக்கமாக ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக 23 ஆண்டு காலம் இவ்வுலகில் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் இறை தூதராக வாழ்ந்த காலத்தில் எல்லா நல்லறங்களையும் நமக்கு எடுத்துரைத்து விட்டார்கள். எல்லா காரியங்களையும் பாத்திமாட்ட கொடுங்களா, பேசுங்க. பேசுவியா நீ? தெரியாதா? சரி. எல்லா தீய காரியங்களையும் நமக்கு தடை செய்து விட்டார்கள். அவ்வாறு மார்க்கம் என்ற பெயரில் நபி அவர்கள் காட்டி தராதவற்றை உருவாக்கினால் அவை வழிகேடு என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தி சென்றுள்ளார்கள். ஆனால் நபி அவர்களின் எச்சரிக்கையும் மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய சமுதாயத்தில் மார்க்கம் என்ற பெயரில் நுழைந்த வழிகேடுகளில் உள்ளவைதான் இந்த மௌலீதும் மீலாதும் என்ற வழிகேடுகளாகும். இது குறித்து சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து அந்த வாய்ப்பை மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் சுற்றின் வாய்ப்பை பெறுகிறார்கள் அர் ரஹ்மான் அணியினர். உங்களுக்கான நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் இங்கு பேசுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு என்னென்றால் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்போம். காலத்திற்கேற்ற அருமையான தலைப்பு. நாம வாழுகின்ற இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்தந்த மதங்களை கொள்கைகளை பின்பற்ற மக்களிடத்தில் நம்ம போய் கேட்டோம்னா நாங்கள் எந்த மதத்தில் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அதுதான் சரியான பாதை, நேரான பாதை என்று சொல்வார்கள். ஆனா நம்ம முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த சிறப்புகளை எல்லாம் பட்டியல் போட்டா நேரம் பத்தாது. அதுல ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும்போது சொல்கிறான், இன்னதீன இன்தலாஹில் இஸ்லாம், நிச்சயமாக என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம இருக்கின்றோம். இந்த முஸ்லிம்களால் மட்டும்தான் உலகத்தில் நடக்கின்ற அத்தனை அநீதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுக்க முடியும். இதை நாம ஏதோ ஒரு பேச்சுக்காக போற போக்குல சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் வரலாற்றாசிரியர்கள் எழுதும்போது சொல்றாங்க, ஐயாமுல் ஜாஹிலியா, ஒரே வரியில சொல்றாங்க, அறியாமை கால இருளில் சிக்கியிருந்தது. அந்த மக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவின் பக்கம், அக்கீதாவின் பக்கம் வந்துருங்க என்று சொன்னாங்க. நீங்க இந்த அக்கீதாவின் பக்கம், சரியான கொள்கையின் பக்கம் வந்து விட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு வைத்திருக்கிறான், அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னா. அப்ப அந்த நபிகளார் சொன்ன கொள்கையை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சரியான முறையில் பின்பற்றியதன் விளைவு நம்முடைய தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறனா. ஆனால் ஒரு சில பேர் கல்விக்காக பாடுபடுவார்கள், சில பேர் வாழ் உரிமைக்காக பாடுவார். ஆனால் நம்முடைய ஜமாத்து மட்டும்தான் நபிகளார் சொன்ன அந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சரியான அக்கீதாவை பின்பற்றிய விளைவாக இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் போதுமா என்றால் போதாது. ஏன்? சரியான இந்த சத்தியத்தின் பக்கம் வந்திருப்பவர்கள் 100 பேர் என்றால் வராதவர்கள் 1000 பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். 4 அணியினரும் மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற தலைப்பில் அவர்கள் அறிந்த மார்க்க உபதேசங்களை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இறுதியாக இந்த 4 போட்டியாளர்களில் முதல் இடத்தை யார் பெறுகிறார்கள் என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மிக விறுவிறுப்பாக முடிந்திருக்கக்கூடிய இந்த 10 சுற்றுக்கள் இறுதியில் ஒவ்வொரு அணியினரும் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அர் ரஹ்மான் அணியினர் 390 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 400 மதிப்பெண்ணை பெற்று அத்தாரிக் அணியினர் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அத்தக்வீர் அணியினர் 600 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 630 மதிப்பெண்ணோடு அஸ்ஸம்சி அணியினர் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 4வது ஆறுதல் பரிசு வந்துருங்க அப்படியே. அடுத்த அணியில் வாங்க முடியும்.
ரைட், வாங்க அடுத்தது வாங்க. ரெண்டு போட்டோ வாங்க வாங்க வாங்க, பாபா இங்கே வாங்க. போட்டோ போட்டோ இப்படியா 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 வாப்பா பாப்பா முடியும். ரைட், வாங்க. வாப்பா நேரம் நேரம் அங்கே பாரு. சரியா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் முதல் பரிசு விட்டா தம்பி. அந்த சிறுவா அந்த சிறுவா சிறுவா கொஞ்சம் பிடிங்க, தூக்கணும் தூக்கணும். ஓகே பிடிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்க மிக சிறப்பாக எல்லாரும் பங்கு பெற்று நல்ல நல்ல பதில சொன்னீங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான், நம்மளோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர இதை வைத்து வந்து நம்மளுடைய மார்க்க அறிவை எடை போடக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கோங்கிறது ஒரு கூடுதலான தகவல் தான். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய அறிவு தேடுதலுக்கு, மார்க்க தேடுதலுக்கு அல்லாஹ் தஆலா முழுமையான கூலியை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இணைய குடும்பம் நிகழ்ச்சி ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேரத்தில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல குடும்பங்கள் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தின நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடியவர்கள் அர் ரஹ்மான் அணியினர். உங்களை அறிமுகப்படுத்திங்க, எந்த மாவட்டத்திலிருந்து வரீங்க, உங்க பேர்? அஸ்ஸலாமு அலைக்கும். யார் யார் வந்து? மக்குல் அலி அகமது என் பேர். தஞ்சாவூர் தெற்கு வந்திருக்கோம். இது என் மனைவி அனிஸ் பானு, என் மூத்த மாணவர் அப்துல் முக்ஷி, இளைய மாணவர் அப்துல் முகமது முகஷின். போன முறையும் பங்கேற்றீங்களா அந்த நிகழ்ச்சியில? பரிசோட போனீங்க. சரி, இரண்டாவது அத்தாரிக் அணியினர், உங்களுடைய அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூத்துக்குடி மாவட்டம் மன்சூர். என்னுடைய மனைவி நஸ்ரின் ஆமினா, மகள் முபஷரா, முகமது ஜுபேர் மகன். ரைட், அடுத்தது அத்தக்வீர் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். திருச்சி மாவட்டம். என் பேர் சையது முகமது ரஃபி. யார் யார் வந்திருக்காங்க? மனைவி பேர் ஃபர்ஹானா, பையன் பேர் முகமது ஆரிஸ், மகள் பேர் ஆசியா. ஆசிகா, பரிசு வாங்கிடலாமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க அஸ்ஸம்ஸ் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அன்சாரி, சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இதனுடைய மனைவி மதார், மகள்கள் அல்மாஸ் தியானா, அமாரா. 4 அணியினரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த சுற்றின் முதல் கேள்வி, ஒன்றை சொல் பரிசு வெல் சுற்றின் முதல் கேள்வி, ஜக்காத்தை எத்தனை நபர்களுக்கு வழங்க வேண்டும் என அல்லாஹு அல் குர்ஆனில் கூறுகிறான்? இந்த கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. A 7, B 8, C 6, D 9. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. மைக்ல சொல்லுங்க. ஜக்காத்தை எத்தனை நபர்களுக்கு வழங்க வேண்டும் என அல்லாஹு அல் குர்ஆனில் கூறுகிறான்? ஆப்ஷன் 8. பி ஆப்ஷன் 8. பாத்திரலாமா? 8ங்கிறத 8 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 50 மதிப்பெண்ணை பெற்றுட்டீங்க, அப்படித்தானே? சரியா? இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. பூகம்பத்தால் தலைக்கீழாக புரட்டி போட்ட சமுதாயம் எது? ஏ ஹூது சமுதாயம், பி சமுது சமுதாயம், டி லூது சமுதாயம், டி மத்தியன் வாசிகள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. மைக்ல சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஹூது சமுதாயம். ஆப்ஷன் ஏ ஹூது சமுதாயம். கன்ஃபார்மா தெரியுமா? பாத்திரலாமா? சரியான பதிலா? தவறான பதிலா கூட இருக்கலாம். இன்னும் டைம் இருக்கு, சிந்திச்சு சொல்லுங்க. அதுதானா? இது தவறான பதில். இந்த வாய்ப்பு அடுத்த டீமுக்கு வழங்கப்படுகிறது. இதுக்கு நீங்க சொன்னீங்கன்னாக்க 50 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். 15 செகண்ட்ல சொல்லணும். பி சமுது சமுதாயம்.
பி சமூது சமுதாயம். பி சமூது சமுதாயம் என்பது தவறான பதில். இது 2 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு, 3வது நபருக்கு கிடையாது. இதற்கு சரியான பதில் மத்தியன் வாசிகள் என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் அல் குர்ஆனில் 7வது அத்தியாயம் 90-91வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தியிருந்தால் போனஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். 3வது கேள்வி, இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. கிராத் என்றால் என்ன? தர்மம் செய்தவர், மலையளவு நன்மை செய்தவர், ஹஜ் செய்தவர், நற்குணமுடையவர். கீராத் என்றால் என்ன? ஆப்ஷன் பி, மலையளவு நன்மை. மலையளவு நன்மை செய்தவர். பார்த்தலாமா? கன்ஃபார்மா? சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அத்தாரிக் அணியினர். இந்த சுற்றின் அடுத்த கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. இதற்கு ஆதாரம் பாத்தீங்கன்னா புகாரியில் 1325வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. மக்கா வெற்றியின் போது சௌபான் பின் உமையார் ரலியல்லாஹு அவர்கள் எத்தனை ஒட்டகங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள்? ஏ 100 ஒட்டகங்கள், பி 200 ஒட்டகங்கள், சி 300 ஒட்டகங்கள், டி 150 ஒட்டகங்கள். உங்களுக்கான நேரம். மக்கா 100 ஒட்டகங்கள். 100 ஒட்டகங்கள். 100 ஒட்டகங்கள் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நேரம் இருக்கு, மாத்தனா மாத்திக்கலாம். என்ன செய்யலாம்? 100 ஒட்டகங்கள் தானா? பார்த்தலாமா? 100 ஒட்டகங்கள் என்பது இன்னும் டைம் இருக்கிறது. மாற்றம் இருக்கா இல்லையா? 100 ஒட்டகங்கள் என்பது தவறான பதில். இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 15 செகண்ட் தான். சி 300 ஒட்டகங்கள். சி 300 ஒட்டகங்கள் என்பது சரியான பதிலை சொல்லி போனஸாக நீங்கள் 50 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். இதற்கு ஆதாரம் எங்க இருக்கிறது? முஸ்லிம்ல 4631வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அவசரப்படாம நிதானமா சொல்லணும்னு சொன்னா போய்ச்ச மார்க்கு. இந்த முறை பரிசு வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறது திங்க் பண்ணிக்கங்க. 2வது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி, கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற அந்த மெத்தட்ல வரக்கூடிய இந்த சுற்று. இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. எனது தொழுகையும் எனது வழிபாடுகளும் எனது டேஸ் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. டைம் 30 செகண்ட். எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. கன்ஃபார்மா? தாயா இருக்கீங்களா நீங்க? கன்ஃபார்ம் தானா? டைம் இருக்கு. எனது என்ன பதில் சொன்னீங்க? எனது வாழ்வும் எனது மரணமும். எனது வாழ்வும் மரணமும் அகிலங்களாகிய அல்லாஹ்விற்கே உரியது என்ற சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை பெறுகிறார்கள் அஸ்ஸம்ஸ் அணியினர். இதற்கு ஆதாரம் எங்க இருக்கிறது? அல் குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 162வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விடுபட்டதை கண்டுபிடி என்ற சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. யூதர்கள் டேஸ் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். கிறிஸ்தவர்களோ மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 30 செகண்ட் தான் இருக்கு, பதில் சொல்லுங்க. யூதர்கள் டேஸ் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். கிறிஸ்தவர்களோ மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். யகூதிகளா? பாத்திரலாமா? யகூதிகள் என்பது தவறான பதில். அந்த வாய்ப்பு அந்த அணியினருக்கு வழங்கப்படுகிறது. சரியான பதில சொன்னீங்கன்னா மார்க் கொண்டு 15 செகண்ட் தான். உசைர் தெரியுமா? கன்ஃபார்மா? படிச்சிருக்க? மிக சரியான பதிலை சொல்லி அத்தாரிக் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகின்றனர். நிதானமா யோசிச்சு சரியான பதிலை சொன்னால்தான் மதிப்பெண் பெற முடியும். சரியா? இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினர். பாத்திரமா உனக்கு என்ன கேள்வி வருதுன்ட்டு
மதரசால படிச்சிட்டு இருக்கியா? எங்க படிக்கிற? புலுமரசால படிக்கிற? நான் பார்த்தேன். ரைட், பாத்துருவோமா? அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. மறைவானவற்றின் டேஸ் அவனிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அவற்றை அறிய முடியாது. ஞானம். ஞானம் கரெக்டா? அடிச்சு தள்ளுறிய? பாத்திரலாமா சரியான பதிலான்ட்டு? டைம் இருக்கு. என்ன சொல்ற? அதான் கன்ஃபார்மா மாத்திக்கலாமா? டைம் முடிய போகிறது. ஞானம் தானா? ஞானம் என்பது தவறான பதில். அடுத்த வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. 15 செகண்ட் தான். மறைவானவற்றில் டேஸ் அவனிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அவற்றை அறிய முடியாது. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிரும். டைம் முடிஞ்சிருச்சு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு. 5 செகண்ட் தான். திறவுகோல். எப்படிங்க? திறவுகோல். மறைவானவற்றின் திறவுகோல். திறவுகோல் என்பது சரியான பதில். இந்த மாதிரி போனஸ் பாயிண்ட் எடுத்தாதான் முதல் மார்க் எடுக்க முடியும், முதல் இடத்தை பிடிக்க முடியும். இதற்கு ஆதாரம் எங்க இருக்கிறது? அல் குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 59வது வசனம். திறவுகோல்ங்கிறது சாவி. சரியா? இப்ப இந்த சுற்றின் இறுதி கேள்வி உங்களுக்கு வரணும், அப்படிதானே? இந்த சுற்றின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. எங்கள் தந்தையே, நீங்கள் டேஸ் விஷயத்தில் எங்களை நம்பாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நாங்கள் அவருக்கு நன்மையே நாடுகிறோம். நேரம் மைக்ல. அல்லாவின் விஷயத்தில் என்பது சரியான பதிலா? டைம் இருக்கு, 12 செகண்ட் இருக்கு. இந்த முறை பரிசை வென்றால் சரியான பதிலை சொல்லணும். சரியான பதிலா? கன்ஃபார்மா? அல்லாவின் விஷயத்திலா? தவறான பதில். இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. மீண்டும் யூசுப் நபி. யூசுப் நபி என்பது சரியான பதில். போனஸ் பாயிண்ட்ல அஸ்ஸம்ஸ் அணியினர் என்ன செய்றாங்க? அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதாரம் எதுல இருக்கு? அல் குர்ஆன்ல 12வது அத்தியாயம் 11 மற்றும் 15வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.